என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா, காட்டான் படத்தோடைய ரிவ்யூ அண்ட் அந்த படம் ஆக்சுவலி வெப் சீரிஸ் இது. அந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ அண்ட் நான் பார்த்து என்னுடைய அனுபவங்கள் அண்ட் அத பத்தின ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி. அப்புறம் முக்கிய கேரக்டர்ல வந்து சோமன் நடிச்சிருக்காங்க. அண்ட் சுதீர் நாயர், விஜே பார்வதி அண்ட் ரிச்சா ஜேக்கப் இவங்க வந்து முக்கிய லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டன் அண்ட் ப்ரொடியூசர் வந்து விஜய் சேதுபதி. படத்துல வந்து முக்கியமான சில விஷயங்கள் அண்ட் இந்த படத்துல வந்து நான் பார்த்த அந்த அனுபவங்கள் தான் முக்கியமா பகிர்ப்பலாம். இது ஒரு வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் படம் இது. 5 ஹவர்ஸ். ஸோ 5 ஹவர்ஸ்ல என்ன சொல்றாங்க அண்ட் நம்மளை என்டர்டைன் பண்ணாங்களா, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து படம் நம்மளுக்கு சொல்லிச்சு அண்ட் ஜாலியா இருந்ததா படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஸ்டார்டிங் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது ஆரம்பமே இப்படிதான் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போலீஸ்காரர்கள் அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த குற்றமும் நடக்காத சூழ்நிலை. அந்த போலீஸ் ஸ்டேஷன் மூடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு படிச்சு மூடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு 3 முக்கிய போலீஸ்காரர் இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அவங்க வீடு வந்து அங்கே லோக்கல்லே காட்டுறாங்க. அவருக்கு வந்து வெளியூர் போற ஐடியாலாம் கிடையாது. என்ன இருந்தாலும் ஊருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. அவர் வந்து ஆடு வந்து வச்சு வளர்க்குறாங்க. ஆடு வச்சு வளர்க்க கொஞ்சம் அவர் வந்து ஊர்லயே ரொம்ப ஆடு வச்சு வளர்க்குற ஆளா இருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா அம்மா மனைவின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஊர் விட்டு போற ஐடியா இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா ஊர்ல ஒரு இடத்துல வந்து அ விஜய் சேதுபதி அவருடைய தலை கிடைக்குது. அதாவது அவர் வந்து இறந்துட்டு இருக்காரு. ஒரு தலை கிடைக்குது. அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரர் அவருடைய வீட்ல வேலை செய்ற ஒரு நபர் வந்து பார்க்குறாங்க. அந்த பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு லிமிட்ல இருக்கும். அதாவது அவங்களுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் இருக்கும். அந்த ஏரியாவோட லிமிட் இருக்கும். அந்த லிமிட்ல இந்த பக்கம் தான் வேற ஸ்டேஷன், அந்த பக்கம் தான் வேற ஸ்டேஷன் லிமிட் இருக்கும். ஸோ அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன மூடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கரெக்ட்டா நடக்கும். லோக்கல்லயே இருக்கும். மனைவி கூட இருக்கலாம். ஹார்ட் மாரிலாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பிளான்லாம் பண்றாரு. வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய அந்த தலைய எடுத்தாந்து அவருடைய ஏரியால வந்து வச்சு, அங்கருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தலை யாரு? இந்த தலைக்கும் அந்த இடத்துக்கும் என்ன சம்மந்தம்? இதுதான் படம் நகர்வு. இந்த படம் வந்து ஒரு 2, 3 விஷயங்கள வந்து மெயினா வந்து வெளிப்படுத்துது. அதுல ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் படம் போல தான். அதாவது என்னன்னா, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம் மாரி இருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் மாரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இது நடுவுல வந்து அந்த தலைக்குரிய நபர் யாரு? என்ன சொல்லிட்டு முழுக்க முழுக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அத சுத்தியே படம் போது. போலீஸ்காரர் ஒருத்தர விசாரிக்க, அவரு ஒருத்தருக்கு லீட் குடுக்க, அவரு இன்னொருத்தருக்கு லீட் குடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இந்த படத்துல கதைன்னு சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து வொர்க் பண்றாரு. அங்க வந்து வாட்ச் கடையில வொர்க் பண்றாரு. நான் ஃபுல் கதையும் சொல்லல. நான் பார்த்து உங்களுக்கு சுவாரஸ்யமா முடிக்கிற விஷயத்துல மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு இடத்துல வாட்ச் மெக்கானிக்கா வொர்க் பண்றாரு. அங்க வந்து ரொம்ப விசுவாசமா கரெக்ட்டா வொர்க் பண்றாரு. அங்க ஒருத்தர் வந்து அவரோட வாட்ச் ரிப்பேர் பண்ண வராரு. அவர் வரும்போது ஒரு மஞ்சள் பை குடுக்குறாரு. அந்த மஞ்சள் பையில வந்து நெறைய தங்கங்கள் இருக்கு. ஆனா, அவரு அந்த வாட்ச் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் ரிப்பேர் இல்ல. ஜஸ்ட் கிளீன் பண்ண மட்டும் குடுக்குறாரு. பட் அந்த வாட்ச் வந்து வாங்கல அவரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து வாங்குறாரு. அந்த மஞ்ச பை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மஞ்ச பையில வந்து கோல்டு இருக்கு. இதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு தெரியுது. அந்த வாட்ச் குடுத்து ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி பார்த்து, அந்த வாட்சையும், அந்த கோல்டும் கேட்கிறாரு. விஜய் சேதுபதி திருப்பி குடுத்தாரு. அவரோட நாணயத்த பார்த்து அவர் வந்து அவர்கிட்ட மும்பை வரியான்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரோட போற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் போனாரா? அவர் என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து கேரளால போய் செட்டில் ஆகுறாரு. அங்க நான் ஃபுல் கதையும் சொல்லல. நான் பார்த்த வரையும் சொல்றேன். ஸோ அங்க வந்து செட்டில் ஆன மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கோல்டு அந்த குடுத்தாரு பார்த்தீங்களா, அவரு கூடயே ஒர்க் பண்றாரு. அங்கேயே ஒரு ட்ரஸ்ட்ல இருக்காரு. அங்க ஒரு லவ் இருக்கு. அந்த லவ்ல வந்து உங்க லவ்வர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு விசுவாசமா இருக்காரு. அவரோட முதல்ல இறந்துட்டாங்க. இது 2 பேரையும் கொன்னவங்க யாரு? இவங்கள கொன்னாரா இல்லையா விஜய் சேதுபதி? இதுதான் படத்தோட மெயின் லீட். இத உங்களுக்கு பார்க்க சொல்ல உங்களுக்கு எங்கேயுமே புரியாது. இந்த படத்தோட கேரக்டர் பேரு முத்துன்னு சொல்லுவாங்க. அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் முத்து. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தின சொல்லக்கூடிய ஒரு அந்த கேரக்டர் போற்றிட்டு பார்த்தீங்கன்னா, தெளிவான விளக்கமா இருக்காது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இவனா? இவன் பயங்கரமான ஆளு. இவரா? தங்கமான ஆளுச்சுன்னு. ஒருத்தர் வந்து இவரு சாமி மாரி, இவரு எனக்கு ஒருத்தர் கடை வச்சு குடுப்பாரு. இவரு வந்து எங்களுக்கு ஐயா முதலாளின்னுவாங்க. ஒருத்தர் ஒரு மாரி சொல்லுவாங்க. நம்ம கதைக்குள்ள போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா ஒரு மாரியான ஒரு கதைக்களமா கொண்டு போறாங்க. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் விறுவிறுப்பு குறைஞ்ச ஃபீல் எனக்கு. கொஞ்சம் இந்த 5 மணி நேரம் கொஞ்சம் ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம்னா வந்து பொதுவாவே போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இந்த படத்துல கண்டுபிடிக்கிற மாரி இல்ல. இந்த படத்துல வந்து ஆக்சுவலா நார்மலா நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் தான். எப்படின்னா ஒரு லீடு கிடைச்சோனே போலீஸ்காரர் ஒருத்தர் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சார் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இவர கேட்டா அது விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அவரு என்ன சொல்லுவாரு, அவரு எனக்கு இது தெரிஞ்ச விஷயம். அவர கேட்டா அந்த விஷயம் அந்த மாரி தான் படம் போது. இப்படி ஒருத்தரா போயி விஜய் சேதுபதி வந்து அந்த அவங்க முதலாளி இருக்கிறதுக்கும், அந்த அவங்களோட காதலி இறந்தவங்களையும் கொன்னாரா இல்லையான்னு தான் கதை. பட் கொஞ்சம் மிக்ஸ்டான ஒரு ஒரு மூவியா தான் போகுது. பட் என்டர்டெயின்மென்ட் பொறுத்தவரைக்கும் குறை இல்ல. அது ஒரு வித்தியாசமான கதைக்களமா இருக்குது. காட்டக்கூடிய மனிதர்கள் அண்ட் லொகேஷன் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காட்சி அமைப்பு நல்லா இருந்து. சினிமா ஃபோட்டோகிராஃபி சூப்பரா இருந்து. லொகேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். ஸோ ஆக்சுவலா கடைசி விவசாயி எடுத்த மணிகண்டன் சார் தான் இந்த படத்தோட டைரக்டர் ஆக்சுவலா.
பட் அவர் படம் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் இருந்தாலும் இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அது எல்லாமே வந்து கிரைம் த்ரில்லர். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் மிக்சடாக இருக்குது படத்தில். பார்க்க நல்லா இருக்குது. ஒரு 5 மணி நேரம் ஒதுக்கி பார்க்கணும். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு விலங்குன்னு வெப் சீரிஸ் பார்த்தேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நான் பார்த்த வெப் சீரிஸ் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஸோ நீங்கள் டைம் கிடைச்சா வெப் சீரிஸ் பாருங்கள், நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்து, ரொம்ப பிடிச்சிருந்து. பட் இந்த இந்த ஃபுல் எபிசோட் பொறுத்தவரையும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும் 5 ஹவர்ஸ்னால. பட் நல்லா இருக்கு. அந்த 5 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு கதை எப்படி கொண்டு போறாங்க, நல்லா நல்ல விதமா கொண்டு போறாங்க. கொஞ்சம் போர் அடிக்காம லேக் இல்லாம தான் போகுது. ரொம்ப கொஞ்சம் சீன்ஸா கொஞ்சம் லென்த்தா இருக்கு. அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம். பட் வெப் சீரிஸ் பொறுத்தவரையும் டைம் டியூரேஷன் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மேபி இருக்கலாம். ஏன்னா சினிமாவா ஒரு ஒரு 2 1/2 படம் 3 படம்னா இந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பெரிய காட்சி அமைப்புகளோ இல்ல லென்த்தான சீன்ஸை வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு இதுவா இருக்கு இந்த படத்துல. இது குறைன்னு சொல்ல முடியாது. பட் வெப் சீரிஸுக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு சரியா தெரியல. பட் ஓவராலா படம் எப்படின்னு பார்த்தா படம் ஓகே, பார்க்கலாம். டைம் கிடைச்சா பாருங்க. ஆஹ் நல்லா இருக்கு. கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவெஞ்ச் ஃபிலிம் தான். ஒருத்தர் கொண்டுட்டாங்க, அவர் கொண்டவனை யாரும் சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்க மாதிரி தான் படம். நிறைய விஷயங்கள் நான் ட்விஸ்ட் வச்சு அவங்க பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ணல, உங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் படம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. டைம் கிடைச்சா உட்காந்து பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு தருணம் இந்த மாதிரியான ரிவ்யூஸ் ஆர் ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர ஆசைப்படுறேன். ஸோ மேலும் தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.